பலவீனமான தலைவர்கள் அர்த்தமற்ற போர்களை நடத்துவதாக இஸ்ரேலில் நடைபெற்ற போராட்டத்தில் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அரசை கண்டித்து டெல் அவிவ் நகரில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காசாவில் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், பணைய கைதிகளை மீட்க வேண்டுமென முழக்கங்களை எழுப்பினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போராட்டக்காரர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். காசாவில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் நடைபெறும் தாக்குதலில் 46,000த்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வடகொரிய வீரர்கள் இருவர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போர் 3வது ஆண்டை நெருங்குகிறது. இந்த போரில் ரஷ்யாவுக்கு வடகொரியா உதவி செய்வதாக யுக்ரைன் குற்றம் சாட்டி வந்தது. இந்த நிலையில் குர்ஸ்க் பகுதியில் வடகொரிய ராணுவ வீரர்கள் இருவர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதற்காக ராணுவ படையினருக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இருவரையும் பத்திரிகையாளர்கள் சந்திக்க அனுமதி வழங்க அறிவுறுத்தியிருப்பதாகவும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார்.